முன்னாள் அமைச்சர் அன்புமணி ஐயா அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க, சட்டம் கொண்டு வந்தாங்க. சிகரெட் பிடிக்கிறவன ஃபைன். இன்னைக்கு நீங்க பாருங்க, எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம், அதை யாராவது ஆதரவு கொடுத்தாங்களா, இல்ல அதை என்ன கடைபிடிச்சாங்களா? இதே அந்நிய தேசத்துல, வெளிநாட்டுல அதை மிகுந்த ஜாக்கிரதையா ஒழுங்கா நிறைவேற்றுமா. இந்தியர்கள் யாருன்னு சொல்லியிருக்கான் பாருங்க இன்னைக்கு பேப்பர்ல. இதை நான் அப்படியே வாசிடுறேன், அவமானமா இருக்கு, இருந்தாலும் வாசிக்கிறேன். ஆட்டையை போடுவதில் உலகின் நம்பர் 1 இந்தியா. கடமையை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்கலைங்க ஐயா, இவன் கடமையை செய்யறதுக்கு லஞ்சம் வாங்குறான். அது உண்மை. கடமையை விட கூடுதலா செய்யறதுக்கு லஞ்சம் வாங்குறான். அதனால அப்ப அங்க அந்நிய தேசத்துல லஞ்சம் குறைவு. சாதாரண நம்ம மனசு எப்படின்னா, நடந்து போறவன் சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்படுவான். ஆமா. சைக்கிள் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 வீலர் வாங்கலாம்னு ஆசைப்படுவான். சரி. 2 வீலர் வாங்கினதுக்கு அப்புறம் கார் வாங்கணும்னு ஆசைப்படுவான். சரி. அந்த மாதிரி மனிதன் மனநிறைவு அடையணும்னா ஒவ்வொரு படியும் மேல போயிட்டே இருக்கான். கண்ணதாசன் அருமையா சொன்னா, மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறாது இருக்கையான் வனவிலங்கல் அப்படின்னு. அதனால தயவு செய்து மாறுங்க. நகரத்தை எடுத்துக்கங்க, ஆம்பளை அது பொம்பளை எதுனே தெரியாதுங்க ஐயா. இவனும் பேண்ட் போடுவான், அவளும் பேண்ட் போடுவான், யாருனே தெரியாது. செல்போனு கண்டுபிடிச்சானா 50 வருஷத்துக்கு முன்னாடி. எதுக்கு கண்டுபிடிச்சான்? அவனை சாவடிக்கிறதுக்கு ஐயா கண்டுபிடிச்சான். அது செல்போன்ல என்ன ஆமாங்க ஐயா. என்ன சாவறான் ஐயா? காதல வச்சு இங்க ஆரம்பிச்சு மதுராந்தகம் போறேன், தோ வர மச்சான், தோ வர மச்சான், தோ வர மச்சான்றா. கடைசியில் லாரி கீழே போய் படுத்துக்கிறான் ஐயா. ஆனா அந்த பயலை பாராட்டணும். யம தர்மனை வந்து மச்சான் இருக்கான் பாருங்க, இந்த வாரா மச்சான், இந்த வாரா மச்சான்னு உஷில தூக்கிட்டா. அது இந்த பைக் ஓட்டையில் இப்படி வச்சுட்டு போறானே, கொடுமடா கோவிந்தா. அது என்ன இந்தியாவில் அப்படியா நேரம் இல்லாமல் போச்சு? ஒரு ஓரமாக நிறுத்திட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போயேன். செல்போனை பாக்கெட்டில் வச்ச பிறகு இப்படியே போகிறான். அதாவது நம்ம மனுஷன் வந்து கிராமத்துலயும் சரி நகரத்துலயும் சரி கூலி வேலைக்கு போய் தாயா பெரும்பாலும் மனுஷன் பொழைக்க போறான். கூலிய வாங்கிட்டு வீட்டுக்கு ஐயா போறான்? இல்ல இல்ல, எங்க போறான்? பிராந்தி கடைக்கு போறாங்க ஐயா. பிராந்தி கடைக்கு போய் கோட்டை விட்டுன்னு சும்மா போனா கூட பரவாயில்ல, போறான் பொண்டாட்டியாண்ட, எனக்கு ஆப்பு பாயில போடுடி, ஆம்புலேட்டு போடுடின்னு. தண்ணி அடிச்ச பிறகு அவன் வீட்டுக்கு போயிருக்கான் பாருங்க. நீங்க